இங்க ஒரு யங்கான அப்பா தன்னுடைய ஸ்கூல் படிக்கிற பொண்ணை சைக்கிள்லயே ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறாரு. தென் அவருக்கு பக்கத்திலேயே ஒரு பணக்காரரும் அவருடைய கார்ல வந்துட்டு இருப்பாங்க. தென் இவரும் ஸ்கூல்ல வந்து சைக்கிளை பார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணக்காரரும் காரை இடிக்கிற மாதிரி வந்துட்டு, யார் இந்த பிச்சைக்காரங்கள்லாம் ஏன் இங்க வந்து பார்க் பண்ணிருக்காங்க, இது என்ன உங்க அப்பா வீட்டு இடமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாரு. தென் இந்த திமிரு பிடிச்ச பையனுமே இவங்க ரெண்டு பேரையும் போன்ல போட்டோ எடுத்துட்டு உங்க போட்டோவை யாசினில் யூடியூப் சேனல்ல போட்டு கேவலப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிடுவான். தென் அது மட்டும் இல்ல, அவங்களுடைய சைக்கிளையுமே கீழே தள்ளி விட்டு அடிச்சு உடைச்சிருவான். தென் இந்த பொண்ணு தான் அந்த ஸ்கூல்ல நடந்த எல்லா காம்படிஷன்லயுமே வின் பண்ணி ஓவரால் சாம்பியன்ஷிப்பாவும் இருப்பாங்க. தென் இதை பார்த்து பொறுக்க முடியாத இந்த அப்பனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே வந்து நின்னுட்டு, நான் இந்த ஸ்கூலுக்கு நிறையவே டொனேஷன்லாம் கொடுத்துருக்கிறேன், இப்போ இந்த ஸ்கூலையுமே நான் என் பேருக்கு எழுதி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் இதை பார்த்து பயந்து அந்த அறிவுகட்ட பிரின்சிபலும் அந்த அவார்டை எடுத்து அந்த பையனுக்கும் கொடுக்க போவாங்க. தென் இந்த பையன் அதை ரிசீவ் பண்றதுக்காக வரும்போது இந்த பொண்ணுமே அவனை தடுத்து நிறுத்திடுவா. தென் இந்த பையனுமே அவன் எடுத்து அந்த போட்டோ எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்கள்ட்ட காமிச்சு, இந்த மாதிரி லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் யார் இந்த ஸ்கூல்ல சீட்டு கொடுத்தது, நீலாம் இங்க படிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். தென் அந்த பையனுமே அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போறான். சடனா அவனுடைய அப்பாவும் வந்துட்டு அந்த பையனுடைய கையையும் பிடிச்சிட்டு, உன் கையை பொண்ணு மேல உன்னைய உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.